berusaha diiringi doa melengkapkan cita, bersama-sama kita ke mercu jaya. Pengorbanan dan harapan demi kejayaan, jangan tewas dengan ujian yang melanda. Kita terus berusaha tingkatkan daya, berjuang demi hidup kita. Jangan sekali berputus asa, karena kita mampu untuk berjaya. Inilah janji kita, gandakan usaha, kejayaan milik kita bersama. Berjuang pantang mengalah, harungi cabaran, terus bertekad memaju jaya. Kita teruskan usaha, tingkatkan daya, berjuang demi hidup kita. Jangan sekali berputus asa, karena kita mampu untuk berjaya. Siapapun kita berhak untuk berjaya. Tidak kenal putus asa, inilah janji kita. Volten Power! Kita teruskan usaha, tingkatkan daya, berjuang demi hidup kita. Jangan sekali berputus asa, karena kita mampu untuk berjaya. Kita mampu untuk berjaya. வணக்கம். மீண்டும் செம்பாங் சந்தாய் வால்டன் February 25th சந்திக்கிறோம். வணக்கம் வால்டன் ஏஜென்ட் அனைவருக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நீங்க எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெற்றி அடையணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த ஆண்டு 2021 நம்ம ஆண்டு, சாதனை படைக்கிற ஒரு ஆண்டு. ஓகே, இன்னைக்கு மீண்டும் செம்பாங் சந்தாய் தமிழ்ல லைவ் ஃப்ரம் விஸ்மா வால்டன் ஷாலாம்ல உங்களை சந்திக்க வரோம். இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு 3 கேரளிருந்து, மிஸ் ஷைலஜா கிராங்லேருந்து, மிஸ்ஸஸ் அமலா பிரான்சிஸ் வந்து ஜோஹர்லேருந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. We need women who are so strong they can be gentle, so educated they can be humble, so fierce they can be compassionate, so disciplined they can be free. கவிதா ராம்தாஸ் சொன்னது. ஸோ இன்னைக்கு வால்டன்ல பார்த்தோம்னா நிறைய இந்த பிஸ்னஸ் இந்த பொருளை கொண்டு போய் செய்யறது வந்து பெண்களா இருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. Puan Hashima, selamat petang.
அன்பா வணக்கம். வாணி சரா வணக்கம். ஏமாச்சி அசிமி சாப்பிட்டான். குமரன் வணக்கம். மிஸ்டர் குமரன் எப்படி இருக்குங்க? மாமி ஈதா சாப்பிட்டான். இதெல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு இந்த நல்ல விஷயங்கள் சேரட்டும். இன்னைக்கு நம்மளுக்கு முதல் பேச்சாளர் வந்து மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. அவங்க வந்து கப்போங்லேருந்து வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி காணோம், லைன்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க உங்களுக்கு. ஓகே, வந்துட்டாங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. நான் நினைச்சேன் நீங்க காண போயிட்டாங்கன்னு ஒரு பயந்து போயிட்டேன். இல்ல சார், இங்கதான். ஓகே, நில்லுங்க. எப்படி இருக்கீங்க நீங்க? சார் வெற்றியோட இருக்கோம் சார். வெற்றியோட இருக்குங்க. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, நீங்க வேர்ல்ட் சேனல்ல சார் ஹோல்ல நிக்குது. என்னாச்சு? லைன் வரலங்க. லைன் ஓகே. வாங்க மறுபடியும். நிறைய லைன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார். இல்ல ஓகே, இப்போ சரியா வந்துரும். இல்ல, இந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் பேசும்போது தடை வந்தே தீரும். ஆமா சார், கரெக்ட் சார். சோ தடையை தாண்டி வர்றதுதான் நம்ம வால்டன் சார். ஓகே ஓகே. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஒப்படைக்கிறேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துல உங்களை சந்திக்கிறேன். வாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ என் பேர் வந்து ராஜேஸ்வரி லட்சுமணன். ஸோ நான் இந்த துறைக்கு வந்து ஒரு 6 மாசமாக இந்த துறையில இருக்கிறோம். ஸோ என்னன்னாக்கா, இந்த வால்டன் வந்து எங்க வாழ்க்கை தரத்தையே மாத்தி இருக்கு. எப்படி மாத்தி இருக்குனாக்கா, வால்டனை வந்து எங்களுக்கு யாரவே தெரியாது. இதுக்கு முன்ன வந்து வந்துட்டு நான் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ நன்றி வந்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். 2வது நன்றி வந்து இஸ்மாயிலுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த வால்டனை காட்டி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 3வது நன்றி வந்து மிஸ்டர் மூர்த்தி சாருக்கு. 4வது நன்றி அவருக்கு வந்துட்டு எங்களோட என்ன சொல்லணும்னாக்கா, என்னோட பிரதர் மாதிரி. அவரு தான் வால்டனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது. கருமஞ்சள்னா என்ன, கருமஞ்சள் வந்து எங்களுக்கு என்ன பலனை கொடுத்துருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு மிஸ்டர் நாகராஜன், அவருக்கும் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஸோ மிஸ்டர் பாலன், எனக்கு இன்னைக்கு இந்த வால்டன் கிட்ட ஃபேஸ்புக்ல வந்து பேசுறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வால்டனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ 6 மாசத்துக்கு முன்ன வந்துட்டு கோவிட் டைம்ல வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட், என்னோட வேலை வந்து ப்ரொஃபஷனல் வேலை வந்துட்டு ஐம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ 4 வருஷத்துக்கு முன்ன ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனில தான் நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு சில பிரச்சனைகள், என் உடல் பிரச்சனைகள். எனக்கு வந்து நான் வந்து ஸ்லிப் டிஸ்க் பேஷண்ட். எனக்கு வந்து S1 L5ல ஸ்லிப் டிஸ்க் இருந்துகிட்டு இருந்துச்சு. சேம் டைம் வந்துட்டு என்னால வேலை செய்ய முடியல. டாக்டர் வந்து சூடா கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்க வேலை செய்ய முடியாது, நீங்க வீட்டுல தான் இருக்கணும். ஒண்ணுமே அந்த நேரத்துல வந்துட்டு
ஹஸ்பண்ட் ஒண்டி தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரு வந்துட்டு எங்க ஹஸ்பண்டோட சைட் பாத்தீங்கன்னாக்கா அவர் முழுக்க முழுக்க வந்து தொண்டு தான். அவரோட வேலை வந்து தொண்டு செய்யறது, மக்களுக்குன்னே அவரோட லைஃப வந்து பணியமா வச்சிருக்காரு. ஸோ எப்படின்னாக்கா அவரு போயிட்டு கோயில்ல போயிட்டு நின்று வசூல் பண்ணுவாரு. எந்தெந்த திருவிழா வருதோ அதுக்கெல்லாம் வசூல் பண்ணி ஏழை மக்களுக்கு அவர் ரொம்ப உதவி செய்வாரு. ஸோ அவர் வந்து ஒரு சங்கம் இருக்கு, அகத்தியர் சன்மார்க்க சங்கம்னு டெங்கேல இருக்கு. ஸோ அவங்க மூலியமா தான் இவரு வந்துட்டு அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை வரவும் என்ன ஆச்சுனாக்கா வேலையை விட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ நான் வேலையை விட்டு நின்ற பிற்பாடு எங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறிடுச்சு. அப்ப வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நல்ல இன்கம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்தேன். த ஹோல் திங் வாஸ் ஃபேமிலி வாஸ், அந்த ரன்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிற்பாடுதான் 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் ஒண்டிதான். ஸோ எங்களோட வருமானம் வந்து 1500 வெள்ளிக்குள்ளாரே நம்ம இந்த குடும்பத்தை ஓட்டணும். எனக்கு வந்து ஒரு மகன் இருக்காரு, அவரு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வருஷம் தான் Form 5 எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்துல வந்துட்டு 1500 வெள்ளி சம்பளம் வந்துட்டு பத்துமா? கண்டிப்பா பத்தாது. ஸோ இன் பிட்வீன் வந்துட்டு நான் என்ன செய்வேன்னாக்கா, எனக்கு ஸ்லிப் டிஸ் இருந்துச்சு. அப்படி இருந்தும் ஹஸ்பண்ட் வந்து ஒண்டியா வேலை செய்யறாரு அப்படின்ட்டு நான் என்ன செய்வேனாக்கா, சொந்தமா சமைச்சு கேட்டரிங் செஞ்சிருக்கேன், கேக் செஞ்சு வித்திருக்கேன், பிஸ்கெட்ஸுங்க எல்லாம் செஞ்சு அவருக்கு எப்படியாச்சும் நம்ம குடும்பத்தை வந்து முன்னுக்கு கொண்டாடுவோம், அவருக்கு ரொம்ப பேர்டனா இருக்கக்கூடாது, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். அப்பதான் இந்த போன வருஷம் 4ஆம் மாசம் வந்து கோவிட் வந்த டைம்ல வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் முடியாம போச்சு, உடல்நல வந்து ரொம்ப பேட் ஆயிருச்சு. ஸோ இந்த பேட் டைம்ல தான் எனக்கு வந்து இந்த கருமஞ்சளை அறிமுகப்படுத்தினது வந்து என்னோட உடன் பிறக்காத தம்பி மிஸ்டர் நாகராஜன். ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு வாங்கறதுக்கு கூட எங்களால முடியல. ஸோ அப்ப வந்து அவர் தான் எங்களுக்கு வந்து கருமஞ்சளை வந்து கொடுத்தாரு. கொடுத்து பரவாயில்லண்ணே நீங்க சாப்பிடுங்க, நீங்க நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது கொடுத்து சாப்பிட்ட பிற்பாடு அவருக்கு வந்து ரொம்ப மாற்றம் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு கேப்சியூல், அந்த ஒரு பாட்டில்லே வந்து அவருக்கு ரொம்ப மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஸோ மாற்றம் தெரியும். இப்ப நான் சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அப்ப அவர்கிட்ட வந்துட்டு நம்ம நாகராஜன் என்ன சொன்னாருன்னா, அவரு தான் எங்க அப்ளைன்னு, என்னோட உடன் பிறப்பாத சகோதரரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து மெம்பரா சேர்ந்துருங்க, சேர்ந்த பிற்பாடு நீங்க அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு. எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவருக்கு ரொம்ப ஆசை, இந்த ஆளுங்க கிட்ட மக்கள் கிட்ட பேசுறதுன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். சோ அப்புறம் சரின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு. நான் சொன்னேன், பிசினஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது, சோ நீங்க உங்க உடலுக்கு மட்டும் பாத்துக்குங்க. இல்லம்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிதான் இந்த பிசினஸ்ல நாங்க நுழைஞ்சது. 6ஆம் மாசம் தான் நாங்க வந்து காலடி எடுத்து வச்சோம் வால்டன் இன்டர்நேஷனல்ல. சோ வால்டன் இன்டர்நேஷனல்ல நாங்க கால் எடுத்து வச்ச பிற்பாடு எங்களை அறியாமலே எனக்கு அவர் சாப்பிட்டு அவர் குணம் அடைஞ்சு, இப்ப நான் சொன்னேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, உங்களுக்கு இவ்வளவு பெரிய நோயை வந்து அது குணப்படுத்தி இருக்குன்னா என்னோட ஸ்லிப் டிஸ்க்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், என்னோட வெள்ளிகளுக்கும் நான் முயற்சி பண்ணி சாப்பிட்டு பார்க்க போறேன் அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னாரு. ஆனா என்ன மாற்றம்னா, எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்காரருக்கு வந்து 1 மாசம் எடுத்துச்சு அவருக்கு அந்த ப்ராசஸ். ஆனா எனக்கு என்னன்னாக்கா 4 நாள்ல வந்துட்டு என்னோட பிரச்சனை வந்து அவ்வளோ வெளியா இருந்தது. வந்துட்டு எனக்கு இடுப்பு காலு ஸ்லிப் டிஸ்னா அது பெரிய பிரச்சனை, காலில் எழுந்திருக்கிறதுக்கு கால் வெளி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இந்த 4 நாள்ல 80% குறைஞ்சிச்சு. அதுலதான் எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னாக்கா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, சுங்கைபுலு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க வந்துட்டு நிறைய பேரு மருந்து மாத்திரை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வெளியில இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தான் முழுமையா அந்த பிசினஸ்ல இறங்கி நம்ம வந்துட்டு இந்த வால்டனுக்கு வந்து சரி நம்மள போலயே சீக்காளிங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சேவையா எடுத்து செய்வோம். இது வந்து நாங்க வந்து நினைச்சது வந்து ஒரு சேவையா எடுத்து செய்வோம். இதோட இன்கம் வந்து எங்களுக்கு வந்து நாங்க பெருசாவே நாங்க எதிர்பார்க்கல இந்த இன்கம் பத்தி. சோ ஏதோ வருது, குடும்பத்துக்கு வச்சு ஓட்டுனா போதும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு 2-3 எங்க ஃபேமிலிக்குள்ளாரையே தான் அறிமுகப்படுத்தணும். எங்க அண்ணி, எங்க அண்ணன், இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட தான் நாங்க அறிமுகப்படுத்தி நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்படியே செய்ய ஆனா ஒவ்வொரு ஃபீட்பேக் நாங்க கொடுத்து எங்களுக்கு ஃபீட்பேக் வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னாக்கா, இந்த கருமஞ்சள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்தா, ஒரு பெரிய அற்புதமான கருமஞ்சள். பிகாஸ் நம்ம கம்பெனில வந்து 4 ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. என்ன ப்ராடக்ட்னாக்கா, நம்மளோட
VR4 கருமஞ்சள். ரெண்டாவது வந்துட்டு வி கேஃபேன்னு சொல்லுவாங்க கோபி. நாலாவது வந்துட்டு DR லிக்விட், இது வந்து ஃபுல் வைட்டமின்ஸ். நாலாவது வந்துட்டு V20 லேடிஸ்ங்களோட பிரச்சனையை வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் சீர்வு படுத்தணும்னாக்கா அது வெரி வெரி குட் V20 சொல்லுவேனே. அப்புறம் வந்துட்டு பிரீமியம் பிளாக் டீ. இது 5 ப்ராடக்டும் சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு ஒரு நாளைக்கு காஃபி குடிக்கலன்னா எனக்கு என்னமோ உடம்பெல்லாம் அப்படியே எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எங்க வாழ்க்கை முறைய மாத்தினதே வந்துட்டு கருமஞ்சள். இந்த 6 மாசத்துல வந்துட்டு 6-7 ஆச்சு. இந்த 6 மாசம் அச்சீவ் பண்ணது வந்து நாங்க எந்த இதுலயும் எந்த துறையிலயுமே நாங்க வந்து அச்சீவ் பண்ணல. இந்த வால்டனுக்கு வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். எங்க வாழ்க்கை தரத்தையே மாத்திருச்சு. ஒரு மாசத்துக்கு 1500 வெள்ளிக்குள்ளாரே நாங்க வந்துட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு 5 வருஷமா ஒரு லேடிஸ்க்கு, ஒரு குடும்பத்துல உள்ள லேடிஸ்க்கு தான் தெரியும் 1500 வெள்ளி ஒரு குடும்பத்தை வச்சு ஓட்டுறது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில இருந்தோம். சோ இந்த சூழ்நிலையில இருந்து வெளியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சது வந்து கருமஞ்சள். ஆனா இதுல என்னன்னாக்கா ஹார்ட் ஒர்க் போடணும், போய் பேசணும் எல்லாத்துக்கிட்டையும். நான் வந்து என்ன செஞ்சேன்னாக்கா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து பக்கத்துணையா இருந்தேன். ஒரு கை தட்டுனா ஓசை இல்ல, 2 கை தட்டுனா ஓசை. சோ இதே மாதிரி தான் நாங்க ஓடிக்கிட்டு இருந்தோம். ஓடி போயிட்டு ஆளை பாக்குறது, பேசுறது எல்லாத்துக்கிட்டையும். இறைவன் அருளால எங்களுக்கு வந்து எங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். அவங்க இல்லாம நாங்களா இல்ல. சோ எங்க டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்க டீம் மெம்பர்ஸ் வந்து ஈப்போல இருக்கிறாங்க, சத்யாவன் பேரால இருக்காங்க, கெடால இருக்காங்க, ஜேபில இருக்காங்க, கேஎல்ல இருக்காங்க. சோ எல்லோருக்கும் கோடீஸ்வரி அனைவருக்கும், வால்டன் இன்டர்நேஷனல் இருக்கிற கோடீஸ்வரர் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்துட்டு இந்த பிசினஸ வந்துட்டு யாருமே சும்மா நம்ம அலட்சியமா நினைக்க வேண்டாம். முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களால முடிஞ்சிச்சு. 1500 வெள்ளி இருந்த நாங்க இப்ப வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 3000 வெள்ளிக்கிட்ட எடுக்கிறோம். இது பெரிய காசு எங்களுக்கு. நாங்க வந்து எதிர்பார்க்கல, இவ்வளவுக்கு வரோம்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வால்டன் இன்டர்நேஷனல் வந்து எங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து, எங்க டீம் மெம்பர்ஸ்க்கு எங்க மேல நம்பிக்கை வச்சு, அவங்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும், எது தெரியல எந்த நேரத்துக்கு கால் பண்ணாலும் நாங்க அங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஸோ வால்டன் இன்டர்நேஷனல் வந்துட்டு இட்ஸ் a very big platform. So Mr. Balan sir, வணக்கம் மிஸ்டர் ராஜேஸ்வரி. இது ஆரம்பம் மட்டும்தான், ஒன்றும் பெரிய விஷயங்கள். இங்கே லைன்ல இருங்க, மறுபடியும் அப்புறம் சந்திப்போம். நான் உங்களை வெளியாக்கிடுறேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்துச்சா. இருந்தாலும் நீங்க பாருங்க, வால்டன் வந்து என்ன செய்யுதுன்னா பில்டிங் பீப்புள் அண்ட் சேஞ்சிங் லைஃப். வாழ்க்கை தரனை மாத்துறதுக்கு வால்டன் வந்து ஒரு வாகனமா இருக்கு. இன்னைக்கு அவங்க பாருங்க, இப்பதான் ஆரம்பம். வால்டன்ல வந்து நீங்க வந்து லட்சம் வெள்ளி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களே, ஆனா 3000 வெள்ளியில சந்தோஷமா இருக்குங்க. குடும்பத்துல ஒரு மாற்றம் கொடுக்கிற ஒரு வாகனம் தான் வால்டன். மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி சொன்னது போல நீங்க பாருங்க, இந்த பொருள் வந்து 4 நாள்ல 80% நன்மை அடைஞ்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு எல்லாரும் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் வாழ்க்கை மாறணும்னு மாற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வால்டன் வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இந்த பெண்டமிக் டைம்ல நீங்க வீட்டுல ஒரு ஸ்மார்ட் போனோட யார் வேணாலும் வியாபாரம் செய்யலாம். அனுபவம் இருந்தாலும் சரி, அனுபவம் இல்லாட்டினாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு கார்பரேட் விமனா இருந்தாலும் சரி,
ஒரு யங் கேர்ள் 18-20 வயசு ஒரு யங் கேர்ளா இருந்தாலும் சரி வால்டன்ல வெற்றி அடையலாம். ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் ராஜேஷ்க்கு. அடுத்தது வந்து நம்மளுக்கு கிளாங்ல இருந்து இன்னொரு வெற்றியாளர் மிஸ் ஷைலஜா வந்து அவங்க வந்து வால்டன்ல வந்து 2019 நவம்பர்லேருந்து ஆக்டிவா இந்த பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு வராங்க, நிறைய பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்ற போல அவங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க கூப்பிடுவோம். வாங்க மிஸ் ராஜேஸ்வரி, மிஸ் ஷைலஜா, சாரி, எப்படி இருக்கீங்க? Thank you, very great. Great. ஓகே, நேரடியா தான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பெண்டமிக்ல பார்க்க முடியாம இன்னைக்கு ஆன்லைன்ல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்க ஆர்பி அச்சீவ் பண்ணதுக்கு. மறந்துடாதுங்க, அதுல 10% எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா சார். ஓகே, நீங்க உங்க கருத்தை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க கேட்கறதுக்கு. Selamat petang Puan Haniza, Indra Virya, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரசா சுப்பிரமணியம், நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரோஜினி எப்படி இருக்குங்க? Puan Hashima sekali lagi, selamat petang. Okay, இந்த பிளாட்ஃபார்ம் மிஸ் ஷைலஜா கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. என்னால பேச முடியல. Okay, I'm so happy. First of all, I would like to say a big thank you to Walton, Inche Ismail and Puan Zahira for introducing me this Walton. Okay, and first of all, I would like to say a very big thank you to my leader, Miss Mona. She's staying in Klang. Because of her, I'm not here. And also Miss Vasanta and Mr. Murthy sir. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வால்டன்ல, because my life has changed a lot. Okay, I just talk about myself. When I came here, I was in 15 August 2019. I joined, but I didn't do. For 3 months, I just watched. Okay, and 27 November 2019, I stepped into this Walton. Okay, and step because I was a diabetic for 20 years. Okay, I took the product VR4 and I had numbness in my leg. Allame poiruchu. Sorry if I talk English, konjam mix pannom. Okay, enoda numbness poiruchu, enoda diabetic vande fully control. But enna one nammaloda product vande it's number 1 genuine product. Number 1 product mela oru kutham illai, because என்னோட டயபெட்டிக் இப்ப இடையில வந்து கொஞ்சம் ஹையா போயிடுச்சு. பிகாஸ் வை ஐ நெவர் கண்ட்ரோல் மை ஃபுட். ஐஸ் தண்ணி ரொம்ப நான் சாப்பிடுவேன். ஸோ அதனால என்னோட டயபெட்டிக் ரொம்ப ஹையா போயிடுச்சு. ஐ வாஸ் அட்மிட்டட் இன் UH அண்ட் யூ வான்ட் பிலீவ், ஐ வாஸ் இன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல். நிறைய பிசினஸ் நான் செஞ்சேன் லைஃப்ல, ஆனா வால்டன் மலை கிடையாது. உண்மையா நான் சொல்றேன், ட்ரஸ்ட் த ப்ராடக்ட், பிலீவ் த ப்ராடக்ட். என்னோட உயிரை வச்சிருக்கேன். VR4 okay is my wheel and my VCafe. It has changed my health problem tremendously. When I was admitted in the hospital, I went for an operation. I came back and I start consuming back again. And today, our health, everything, our blood test, everything is perfect. You see, first thing, நம்மளோட product வந்து when working got healing crisis. Don't get scared. Healing crisis only for temporary. Okay, so when we talk to people, when we introduce to people, tell them there's a healing crisis. எனக்கு நிறைய வந்துச்சு healing crisis, a lot. Okay, ரொம்ப வலி எல்லாமே வந்துருச்சு. ஆனா என்னோட ஹெல்த் வந்து இப்போ வந்து 100% I'm curing, already cured. My wound கூட அந்த DR4 இருக்குல, அது போட்டு நல்லா ஆயிருச்சு. Already completely curing, about 95% curing. So you see, நம்மளோட ப்ராடக்ட் வந்து it's actually number 1
genuine product. So make use of the product. And also I would like to say a big thank you to all my team network. Okay, because என்னோட டீம் ஒர்க் ஓகேவா, நம்ம வந்து ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ அப் கான்ஸ்டன்ட்லி. நம்ம வந்து பேஷனா இருக்கணும், கான்சிஸ்டன்ட் இருக்கணும் டு ரெக்ரூட். When we talk about our health product, you must be confident and talk. When I talk with 100%. நம்ம 100% பேசணும். If not, you don't have hinky panky. No way. Okay, my life in the life வந்து வால்டன் வந்து I joined 1 year and 3 months. என்னோட லைஃபே சேஞ்ச் பண்ணிருச்சு. Everything completely changed. My health is very important. Everybody, you all must think health important. Health important சொன்னா ஆட்டோமேட்டிக் நம்மளோட wealth வந்துரும். ஓகேங்களா? You don't have to worry the wealth. You have to worry about the health. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும் போது ஒரு கஸ்டமர் whoever we see, I see when I give them, I do my தியானம் and give them the product. Because அவங்க நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து blessing கிடைக்கும். இது ரொம்ப முக்கியங்க. Blessing is very important in our life. So we don't worry about RP and everything. It will automatic சொந்தமா வந்துரும். RP இப்ப நான் வந்து 15 RP எடுத்தேன், 25 RP எடுத்தேன், 50 RP எடுத்தேன், 100 RP எடுத்தேன். Never mind. But the next what I must do is I must ask my people to agents to follow up. Kodiswaran, Kodiswari, you all also must do the same thing. No need to do so much of hard work. No. நம்ம வந்து நம்பிக்கையோட செய்யணும். Because என்னோட ஃபாதர் கூட ப்ராப்ளம், ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம். அவங்க V-Cafe தான் குடிச்சாங்க. இன்னைக்கு வந்து my father is 83 years old, 83 வயசு. இன்னைக்கு வந்து நேத்து அவங்க blood check பண்ணும்போது அவங்க டெஸ்டிமோனியல் very good. Nothing to worry, the doctor said. You see, so நம்ம கிட்ட வந்து ஒரு அற்புதமா கடவுள் வந்து கொடுத்திருக்காங்க. கடவுள் வந்து நேரா வரமாட்டாங்க. சோ வேற மூலியமா வந்துச்சு. எனக்கு வந்து Miss Mona from Tunku Klana, okay, she's having a bridal shop. She came and approached me. ஆனா நான் என்ன நினைச்சேன், இது வந்து all in one business, because I do many network. I do many, you name it, I got everything, but I don't want to name it now. Okay, I did many, but today I choose Walton. Why? First thing, my health problem. My mother also had health problem, same thing, diabetic. My sister also had the same thing, she had stroke. Okay, இன்னைக்கு வந்து அவங்க கையெல்லாம் வேலை செய்யுது. Because why? Our DR4 and our V-Cafe is the best product, and also others. But now we have 5 products: VR4, V-Cafe, premium black tea, DR4 liquid. Okay, allame nalla product. Because number how we use it. When customers says to us, and some customers will take for 2 months and they said no, அது ஒண்ணு வேலை செய்யல. Why? Because our body got 337.6 trillion cells bodyல இருக்கு. So ஒரு பாட்டில் சாப்பிட்டா நல்லா இருமா? நல்லா ஆகாது. You have to keep on taking. It's a food supplement. இப்ப சோறு சாப்பிடும் போது how long you going to eat the rice? Until you leave right. Same thing. Make a compromise to yourself that you take it as a vitamins, like food supplement. You take this as a நார்மலா சாப்பிடுங்க. சில பேர் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் வரும், ஹீலிங் கிரைசிஸ், இதெல்லாம் வந்து நார்மல். யூ ஹேவ் டு டேக் இட். பிகாஸ் நம்மளோட டாக்ஸின் உள்ளுக்கு இருக்குங்க. எல்லாம் எப்படி வரும் வெளியே? சோ கொஞ்சம் டைம் எடுக்கும் டாக்ஸின் எல்லாம் வெளியாகுது. ஓகேவா? கேன்சர் செல்ஸ், I give cancer patient and they complain me like 1 month, 2 months, they say no, they have to go for the checkup. Our doctor வந்து the checkup பண்ணணும், கொஞ்சம் தள்ளி வைங்க அந்த செக்அப். So you consume. Cancer patients எல்லாம் 1-2 சாப்பிட முடியாதுங்க. 12 depends on their body. They have to take more. And தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது நிறைய டாய்லெட் ப்ராப்ளம் வருது சொன்னாங்க. Why? No water in the body. So how you want to energize your body? So that's the thing. Many people have many complaints. Never mind. You talk to them. அழகா பேசுங்க. I will talk to them. I'll tell them this is this. I say healing crisis வரும். You can take it. Some people they don't want. It's okay. No problem. You see, today we have more than million population in Malaysia today. Okay, all over Malaysia. So
Why you bother when they say they don't want? That means their health is not important. Health வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. அவங்க வந்து ஹெல்த் இல்ல சொல்லிட்டு அவங்க வேணா சொல்லிட்டு போவாங்க, பிரச்சனை இல்ல. Let them go. So நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது எப்படி எங்க வேணுமா நான் அப்ரோச் பண்ணுவேன். பெட்ரோல் ஸ்டேஷன் or restaurant anywhere I approach. I give my name card and I give one pamphlet and say, okay, நீங்க இது வந்து கரு மஞ்சள் சேரும். If you are interested, you call me. If they ask more details, I will tell them. இல்லையா என் கார்டு கொடுப்பேன். நான் அவங்க போன் நம்பர் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? சில பேர் கொடுக்க மாட்டாங்க, ராங் நம்பர் கொடுப்பாங்க. ஆமாவா இல்லையா? நான் எவ்வளவு டெஸ்ட் பண்ணிட்டேன். நம்போ அண்டா டயட் திலாடு பிரிமாத்தா. No need. Don't waste. Give your name card. Many people has come like that to my network. And today my network has been growing in Pahang, Sungai Siput, okay, everywhere, all over Malaysia. Because why? You have to do constantly. Once you sponsor someone, please follow up them. Don't forget them. Keep them one side, and then you go to the next. That is not the way. You have to follow up till the end, until they become a leader. Thank you, sir. Okay. ஒரே ஒரு கேள்வி. That's a small one. Formerly, I was a zero. And today in Walton, I'm a hero. Okay. சின்ன கேள்வி. இடையில 100 RP redeem பண்ணங்களா? ஆமா. In March. Okay. என்ன செஞ்சீங்க? எப்படி அந்த 100 RP உங்களுக்கு எப்படி எந்த வகையில உதவி செஞ்சிச்சு? Yeah, I don't understand. எப்படி அது? What you did with the 100 RP that you redeemed? Oh, okay. I kept it as a memory for me. Okay. And கொஞ்சம் கோல்ட் வாங்கிட்டேன். கொஞ்சம் கோல்ட் வாங்கிட்டீங்களா? Okay, very good. That's அதுதான் கேட்க வந்தேன். என்ன செஞ்சீங்க? And then one more thing, doctor, Mr. Balan sir, in the hospital I was admitted in hospital. My bills was paid by Walton. How long you were admitted? I was admitted in October for 20 days. Then 20 days. For 20 days உங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சா? இன்கம் வந்துட்டு இருந்துச்சா? வந்துட்டே இருந்துச்சு. நைட்ல வந்து காலையில வந்து தட்டி பார்த்தா வாலெட்ல காசு வந்துட்டே இருக்கும். Even though after my operation I was seeing my money was just growing like that. And okay, I paid my bill. Thank you. இங்க போவாதீங்க, இங்கே இருங்க. I will come back to you again. Okay. வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா மிஸ் ஷைலஜா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. அக்டோபர்ல இருந்து ஹாஸ்பிட்டலும் வீடும் இருக்கும்போது அப்ப இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இந்த வால்டன் பிசினஸ் அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதான் நம்ம வந்து வால்டன் பிசினஸ் செய்யறது வந்து இன்னைக்காக செய்யறது இல்ல, எதிர்காலத்துக்காக செய்யற ஒரு பிசினஸ். இப்ப நம்ம போடுற உழைப்பு ஆரம்பத்துல பெரிது நம்மளுக்கு பயன் தந்தே தீரும். கீதையில கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, வருது வந்தே தீரும். அவங்க ஜாயின் பண்ணாங்க, கடமையை செஞ்சாங்க, உழைப்பு போட்டிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி மிஸ் சைலஜாக்கு. அடுத்தது நம்மளுக்கு இவங்க வந்து நம்மளோட நியூ டாப் 30 அச்சீவர்ஸ். அந்த டாப் 30 ஃபேமிலியில இவங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. வால்டனை 1 வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப், அனுபவம் இருக்கு. கூப்பிடுவோம். வாங்க மிஸ்ஸஸ் அமலா பிரான்சிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? சிறப்பா இருக்கேன் சார். தேங்க்யூ சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம தான் தேங்க்யூ கொடுக்கணும்னா உங்க அனுபவத்தை ஷேர் பண்றது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நல்ல கொஞ்ச நேரம். மிஸ் இந்திரா வீரையா, தேங்க்யூ. பெத்தா துளசி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நம்மளோட இந்த ஃபேஸ்புக் லைஃப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நல்ல விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட சேரும். கவிதா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்க வாங்க. எனக்கு நான் பெற்ற இன்பம் பெருக வையகமேன்னு உங்களுக்கு வால்டன்ல கிடைச்ச நன்மைகள் நான் கொடுத்த 10 நிமிஷம் நிச்சயமா பத்தாது. நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு வால்டன் நன்மை கொடுத்துருக்கு நினைக்கும் போது பெரிய விஷயங்கள்.
அப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். பிளாட்ஃபார்ம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நன்றி மிஸ்ஸஸ் அமலா பிரான்சிஸ். நன்றி சார், நன்றி. ஓகே, நான் வந்து 2019 இருந்து இந்த வால்டன் பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மூர்த்தி சார் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் சார் சொல்லும் பொழுது. அந்த 2019 ஜூலைல தான் வந்து எனக்கு மார்பகத்துல கட்டி இருந்தது டயக்னோஸ் பண்ணாங்க. அப்ப நான் சார் கிட்ட கேட்டு, நான் எனக்கு வேணும் சார், நான் மெம்பர் ஆகிறேன்னு சொல்லிட்டு நானாவே வில்லிங்கா போனேன். அவர்கிட்ட கொடுத்தாரு ஒரு பேக்கேஜா எடுத்து. ஏன்னா பிகாஸ் எனக்கு எல்லா பேக்கேஜாவே எல்லா நோயும் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். தைராய்டு இருந்துச்சு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஃப்ரோசன் ஃபிங்கர்ஸ், மைக்ரேன், என்ன நிறைய இருந்தது. அதனால பேக்கேஜா நான் எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் செப்டம்பர்ல ஆரம்பிச்சேன். 2019 செப்டம்பர்ல நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். 2 கேப்சூல் சாப்பிட்டேன், ஒரு காஃபி மார்னிங் நான் எடுத்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 2020 பிப்ரவரி 10ஆம் தேதி போய் மறுபடியும் போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க. எனக்கு மார்பகத்துல கட்டி அமேசிங்கா இருந்துச்சு. அந்த ரிசல்ட் பார்த்து டாக்டர் ஆச்சரியப்பட, கட்டி எதுவுமே இல்லை அந்த இடத்துல, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அது ஒரு மாற்றம் எனக்கு. அது வரைக்கும் நான் சாப்பிட்டது யாருகிட்டயுமே நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சாப்பிட்றேன்னு தெரியாது, எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்புறம் மூர்த்தி சார் கிட்ட மறுபடியும் இன்னொரு பேக்கேஜ் நான் வாங்கினேன். இந்த 6 மாசத்துல சாப்பிடும்போது எனக்கு வந்து இந்த 4 விரல வந்து ஃப்ரோசன் ஃபிங்கர்ஸ், ஒரு போன் இப்படி வச்சா இப்படியே ஜாம் ஆயிடும், எனக்கு திறக்க முடியாது. இந்த கை வச்சுதான் எடுப்பேன். அதுவும் அந்த 6 மாசத்துல அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இதுவும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிக்கும் போது அங்க நம்னஸ் இருக்காது, ஓகே ஆயிடுச்சு அப்படியே. அதுக்கப்புறமா எனக்கு அப்படியே பார்த்தா தைராய்டும் நார்மல் ஆயிடுச்சு. 6 மாசத்துல பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நார்மலுக்கு வந்துடுச்சு. சோ அதுக்கப்புறமா 3ஆவது மாசத்துக்கு அப்புறமா தான் இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கட்டி நல்லா ஆயிடுச்சு இந்த கருமஞ்சள் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேர், அந்த 3 பேர் ஆனாங்க, 4 பேர் ஆனாங்க. இது வரைக்கும் என்னோட பேங்க்ல நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒவ்வொரு மாசமும் என்னோட தேவைகளுக்கு என்னோட கணவரை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அப்ப இந்த பிசினஸ்க்கு வந்தவொடனே என்னோட வாழ்க்கை தரம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு. ஒவ்வொரு மாசமும் எனக்கு இந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து அவங்கவுங்க எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கவும் ஒவ்வொரு தடவை ஸ்பான்சர் பண்ணும்போது 100, 2000, 3000, 4000 எவ்ரி மந்த் வந்து இன்கம் வந்து ரெட்டிப்பாயிடுச்சு எனக்கு. ஆரோக்கியத்தையும் எனக்கு குறைவில்லை. ஆரோக்கியமும் நல்லா ஆயிடுச்சு, என்னோட கட்டி நல்லா ஆயிடுச்சு, என்னோட கை நல்லா ஆயிடுச்சு. தைராய்டு அந்த செக்அப் போகும்போது, அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு மினிமைஸ் பண்ணிட்டாங்க. அந்த மருந்து எல்லாமே, தைராய்டு மருந்து எனக்கு குறைச்சிட்டாங்க. அந்த யூரிக் ஆசிட் மருந்து எடுத்து சாப்பிடுவேன், அதெல்லாம் டோட்டலி கம்ப்ளீட்டா இப்ப அந்த மருந்தே இல்லை. எனக்கு கையும் நல்லா ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னோட கையெல்லாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பவுடர் போட முடியாது, எல்லாம் சொரசொரப்பா இருக்கும். ஒரு 6 மாச காலகட்டத்துல நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. என்னோட கை, என்னோட கால், பாத வெடிப்பு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. மைக்ரேன் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. சோ இப்படி இருக்கும்போது என்னோட இன்கம் அப்படி நிறைய பேர், எனக்கு ஒரு 30 பேர் டவுன்லைன், எனக்கு எல்லாருமே அவங்களுக்கு சொல்லி, எனக்கு நல்லானதை சொல்லி நான் வந்து அவங்கள வந்து மெம்பர் ஆயிட்டு எடுத்து சாப்பிட சொன்னேன். நிறைய மாற்றுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அரசான்றவங்களுக்கு 10-15 வருஷமா இருந்த சீக்கு, அவங்களோட வந்து வெரிகோஸ் வெயின் கம்ப்ளீட்டா நல்லா ஆயிடுச்சு. கலையரிசி, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட கலையரிசி, அவங்களுக்கு டயபெட்டிக்கும் பார்டருக்கு வந்தது. இப்படி அவங்க 4 பேர் சொல்லவும் அவங்க எடுக்கவும் நம்மளுக்கும் அது ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு, இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி செப்டம்பர்ல வந்துட்டு எனக்கு நான் வந்து 100 RP ரெடீம் பண்ணேன். இந்த நேரத்துல நான் மூர்த்தி சாருக்கு இந்த பிசினஸ் அறிமுகப்படுத்தினது அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோட 4 தூண்களா இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டவுன்லைன், அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை தரத்தை வந்து மாத்தி இருக்கு. என்னோட வாழ்க்கை தரம் எப்படி மாறி இருக்கோ அதே மாதிரி நிறைய பேருடைய, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேரோட வாழ்க்கை தரம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் வந்து நாங்க வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு என்னோட இன்கம் இப்போ ஒரு 4 டிஜிட் இன்கம் நான் எவ்ரி மாசமும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 50 வெள்ளி என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தது இல்லை. ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல இருக்க, என் கணவர் தான் என்ன பாத்துட்டு இருப்பாரு, எல்லா செலவுமே அவர் தான் எனக்கு பாப்பாரு. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த நேரத்துல. அப்புறம் இன்னொரு V20 பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னோட மருமகளுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸா இருந்த அந்த லேடிஸ் ப்ராப்ளம், அவங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா ஒரு செட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து அதை ஆப்ரேட் பண்ற அளவுக்கு வந்து இந்த V20 ஒரு பேக்கேஜ் முடிக்கிறதுக்குள்ள அந்த 7 இயர்ஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா நல்லா ஆயிடுச்சு. தோலும் சரி, அவங்களோட ஃபேஸ் ஷைனிங் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கு அந்த V20. பாலன் சார்.
ஸோ மிஸ்ஸஸ் அமலா பிரான்சிஸ், நீங்க 100 RPன்னு சொன்னாங்களே. ஸோ 100 RPன்னு சொல்லும்போது இப்ப எவ்வளவு நாள் பிடிச்சிச்சு உங்களுக்கு அந்த 100 RP இருக்கிறதுக்கு? எனக்கு மார்ச் 6 months எடுத்துச்சு சார் 100 RP எடுக்கிறதுக்கு. 6 months எடுத்தது. நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, இந்த 100 RP வந்து 10,000 ரிங்கிட்க்கு சமம், உண்மைதானே? 10,000 ரிங்கிட் இது வந்து ஒரு சேவிங் மாதிரி. 6 மாசத்துல 10,000 ரிங்கிட் சேவிங் பண்றது பெரிய விஷயம். நிறைய பேர் வேலை செய்யறவங்க கூட இந்த மாதிரி 10,000 ரிங்கிட் சேவ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த கேள்வி, அந்த 10,000 ரிங்கிட்ல என்ன செஞ்சீங்க? என்னோட கணவருக்கு நான் சப்போர்ட் பண்ண ஒரு காரியத்துக்காக சப்போர்ட் பண்ணி மீதி உள்ள பணத்துல வந்து நம்ம நகை தான் நான் வாங்கினேன். என்னோட ஆசையா இருந்த ரொம்ப நாளா பாத்தி வச்சிருந்த நகையை வந்து நான் போய் எடுத்தேன். அது இல்லாம சார் மறு மாசமே நான் 90 RP வேற நான் ரெடீம் பண்ணேன். 190 RP நான் எடுத்துட்டேன் விதின் 1 year பிஃபோர் 8 monthsல சார். ஓகே ஓகே. அப்ப இப்ப உங்களுக்கு வால்டன்ல பிடிச்ச ப்ராடக்ட்னா என்ன? ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்? எதுவுமே நான் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது சார். எங்க வீட்டுல வந்துட்டு காஃபி, டீ, VFO. என்னோட மருமக அவங்க வந்து V20 இல்லைன்னு அவங்க இருக்க மாட்டாங்க. காஃபி எல்லாம் 5 ப்ராடக்ட்ஸுமே நாங்க எல்லாருமே சாப்பிடுறோம். என்னோட கணவருக்கு வந்து பெரிய மாற்றம். காலையில எந்திரிச்சோன்னா அவருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, தும்மிட்டே இருப்பாரு. அது நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது கம்ப்ளீட்டா அவருக்கு கியூர் ஆயிடுச்சு இந்த VFO சாப்பிட்டு அவருக்கு. இப்ப காஃபி நாங்க அதுதான், காஃபி, ஈவினிங் டீ. ஓகே. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த வால்டன் ப்ராடக்ட் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் சாப்பிடுற ப்ராடக்ட் இல்ல, ஒரு குடும்பத்துக்கு உள்ள ப்ராடக்ட் சொல்லலாமா? பேக்கேஜ் கண்டிப்பா சொல்லலாம் சார், கண்டிப்பா சொல்லலாம். இப்ப நம்ம வீட்டுல வந்து நெஸ்கேஃபே அந்த மாதிரி நம்ம எதுவுமே எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன் நானு. எங்க வீட்டுல எல்லாருமே காஃபி தான், ஈவினிங் டீ, காலையில VFO, நைட்டு படுக்கும்போது VFO, V20, DFO லிக்விட். இது இல்லைன்னா எங்க குடும்பமே இல்ல, எல்லாருமே நாங்க இதை தான் சாப்பிடுறோம். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்க எங்கேயும் போவாதுங்க, இங்கே இருங்க. மறுபடியும் நம்ம சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி உங்களை பார்க்கவும். ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் அமலா. நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அமலா வந்து ஜேபியில் இருக்காங்க. அவங்க வந்து சில டைம்ல வந்து சில பேர் அப்படிதான், இந்த கருமஞ்சள் தான் நம்மள ஒரு இணைக்குது. இந்த கருமஞ்சளுக்கு அந்த ஒரு சக்தி என்ன சொல்லணும்னா, அது ஒரு சொல்ல முடியாத ஒரு அற்புதங்கள்னு சொல்லலாம். நிறைய பேத்து வாழ்க்கை மாத்துறது மட்டும் இல்ல, நிறைய பேர் வால்டன் வானா, நான் நிறைய பிசினஸ் செஞ்சுட்டேன், போதும் பார்த்தது. ஆனா அவங்கள வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கிறதே நம்மளோட கருமஞ்சள். ஸோ அதனால வால்டனுக்கு அஸ்திவாரமே இந்த நம்மளோட கருமஞ்சள் நிறைய வாழ்க்கை தரனை மாத்திக்கிட்டு வருது. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், நம்ம உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. நாளைக்கு பெஸ்ட், இது பாஸ்டா மலேசியால பிசினஸ் எம்பவரிங் சக்சஸ் டாக். இதே மாதிரி ஃபேஸ்புக்ல லைவ் வந்து மென்டோ அம்ரி, துவான் ரஹீமியும் துவான் ஹஜி ஈசா கூட ஷேர் பண்றாங்க. இவங்க 2 பேரும் வெற்றியாளர். இந்த வியாபாரத்துல டாப் 20 டாப் 30ல இருக்கிறவங்க இந்த வால்டன் பிசினஸ் நுணுக்கங்கள்ல நம்மளுக்கு பகிர்ந்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, இது யாரெல்லாம் ஒன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையோ, நியூ என்டர்பிரனர் ஒர்க் ஷாப், இதுவும் பாஸ்டா மலேசியால நடக்கும். 27 February காலையில 9 மணிலேருந்து 1 மணி ஜூமுக்கு. இதுல என்ன கட்டணம் 50 ரிங்கிட். இந்த 50 ரிங்கிட்க்கு அதான் வால்டனோட அழகுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்க இந்த பயிற்சி செய்யல, உங்க கமிட்மெண்ட்காக செய்யறதுனால இந்த 50 ரிங்கிட்க்கு ஒரு VR4 ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு நோக்கம் என்ன, இந்த ட்ரைனிங்க்கு நீங்க வரணும். உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அது கட்டுறது கைமண் அளவு, கல்லாலது உலக அளவுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பயிற்சிய நம்ம வந்து கேட்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்மளோட டீம்ல வந்து கேட்கணும், யார் யார் எல்லாம் இந்த பயிற்சி நடத்துறாங்கன்னா மிஸ்டர் பாலன், மென்டோ அம்ரி,
சிஇஓ இஸ்மாயில் சே அனி 3 பேரும் சேர்ந்து இந்த பயிற்சியை கொண்டு வரோம். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஏற்கனவே சேர்ந்துட்டேனே, ஒரு வாட்டி சேர்ந்தா பத்தாது, பல வாட்டி நம்ம சேரும் போது தான் நம்மளுக்கு அந்த முழுமையான அந்த பயிற்சியோட நுணுக்கங்களை நம்மளுக்கு தெரிய வரும். இது மறந்துடாதுங்க. அடுத்தது நம்மளுக்கு கோல் பவர் ஷேரிங். கோல் பவர் ஷேரிங் வந்து 1st March இதுல ஜூம்ல நடக்குது. இந்த லிங்க் எடுத்து பாத்துங்க. நம்மளோட டாப் லீடர் Tuan Ismail Muhammad Ali, அவரு berjaya dan menjayakan எப்படி இந்த பிசினஸ்ல வெற்றி அடையிறதுன்னு ஷேர் பண்ணுவாரு. வந்து கலந்துக்குங்க. ஸோ நீங்க வால்டன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பொருள், நல்ல பிளான், நல்ல கம்பெனி இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், பயிற்சி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஓகேயா? அடுத்தது மீண்டும் நம்மளோட பேனலுக்கு போவோம். வாங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. வணக்கம். இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நினைப்பாங்க, இல்ல நான் ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், வீடை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அதே பெருந்தளவு அடுத்ததுல கணவரையும் பார்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு, அதிகமான ஒரு வேலை, அதிகமான தலைவலியும் இருக்குன்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையில நீங்க அந்த எப்படி நேரத்தை ஒதுக்கி கணவருக்கு உதவி செஞ்சு இந்த வியாபாரம் சேர்ந்து செய்யறங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே சார். ஓகே, என்னோட டைம் வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்னாக்கா, காலையிலே வந்துட்டு என்னோட ஹவுஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிடுவேன். சமைக்கிறது எல்லாம் செய்யறது வந்துட்டு நான் வந்து 12 மணிக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னை வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த பெண்டமிக் டைம்ல வந்துட்டு எல்லாருக்குமே வீட்டுல தான் ஆன்லைன் கிளாஸஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரையும் கொப்பா பண்ணிக்குவேன். இன் பிட்வீன் அவரையும் பாத்துக்கிறது நானு. ஸோ அந்த இன் பிட்வீன்லயே சைன் அப் வந்துச்சுனாக்கா நான் வந்து என்னோட ஏஜென்ட் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, அவங்க கிட்ட வந்து அன்பாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம அன்பை செலுத்துறோம்னா கண்டிப்பா அவங்களும் நம்மளுக்கு அன்பை செலுத்துவாங்க. சோ அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், நான் வந்துட்டு 12 மணி வரைக்கும் நான் வந்துட்டு வீட்டு வேலை எல்லாம் நான் செய்யணும், அதுக்கு பிற்பாடு வந்துட்டு நான் வந்து சைன் அப் எல்லாமே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ சொல்லும் போது நம்ம டைம் வந்து as a ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு நம்ம தான் நம்ம டைமை வந்து ஒதுக்கணும். டைம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து டைம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் நம்ம டைமை வந்துட்டு இத்தனை மணிக்கு நம்ம இத்தனை செய்யணும், இத்தனை மணிக்கு இது செய்யணும், இத்தனை மணிக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டைமை ஒதுக்கணும். இப்படி ஒதுக்கிதான் நான் என்னோட வேலைங்களை வந்துட்டு அந்தந்த நேரத்துல அந்தந்த வேலையை நான் கரெக்டா செய்வேன். சோ சமையல் அந்த டைம்ல முடிச்சிருவேன். முடிச்சுட்டு ஆஃப்டர் 12 முடிச்ச கையோட சன்னுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். அவர்கிட்ட எல்லா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவோம். நானும் ஹஸ்பண்டும் ஆஃப்டர் 12 o'clock வெளியே போயிருவோம். கிளையண்ட பார்க்கணும், ப்ராடக்ட் எடுக்கணும், ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும், அப்புறம் வந்துட்டு சைன் அப் செய்யணும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட மத்தியானத்துல வச்சுக்குவோம். சோ நம்ம தான் நம்ம டைமை வந்து ஒதுக்கணும். இந்த டைம் இதுக்கு, இந்த டைம் இதுக்குன்ட்டு. ஆஸ் அ லேடி நம்மளுக்கு வந்து ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நம்ம சொல்ல தேவையில்லை எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும், உங்க டைம் உங்க கையில. சோ நம்ம கையில இருக்கும் போது நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையே மாத்த நினைக்கணும். எப்பவுமே நம்ம நினைச்சோம்னா முடியாது முடியாது முடியாது, டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையே டைம் இல்லாம போயிடும். சோ இந்த பெண்டமிக் டைம்ல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? வால்டன் வந்து ஒரு நல்ல வெரி பிக் பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. எடுத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களா? இதுதான் முக்கியம். ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுங்க. சில பேர் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த கருமஞ்சள் வந்துட்டு நம்மளுக்காக நம்ம எடுக்கல, நம்ம குடும்பத்துக்காக நம்ம எடுக்கிறோம். எங்க வீட்டுல பார்த்தாக்கா நான் எடுக்கிறேன்,
சன் எடுக்கிறாரு, ஹஸ்பண்ட் எடுக்கிறோம். சோ இது வந்து அப்போ அவங்க சொன்ன மாதிரி தான், அம்பிகா சொன்ன மாதிரி தான், இது வந்துட்டு the whole family நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ எடுக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா சீக்கிரம் விடுபடுறோம், உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது, பிரெயின் பவர் கொடுக்குது, எல்லாமே இருக்காங்க. சோ நாங்க வந்துட்டு வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செலவு செய்யற காசை வந்துட்டு நாங்க வந்து ப்ராடக்ட் எடுத்து சாப்பிடும் போது என்ன ஆகுதுனாக்கா நல்லது கிடைக்குது எங்களுக்கு. சோ உடனே சொல்லணும், ஆஃப்டர் 3 months வந்துட்டு நாங்க வந்துட்டு பிசினஸ்ல சேர்ந்த பிற்பாடு 3 மாசத்துல எதிர்பார்க்காத ஒரு 3000 வெள்ளி எடுத்தோம். சோ வால்டன் மூலியமா எங்களுக்கு 3000 ringgit இன்கம் வந்துச்சு. ஆஃப்டர் 4 months 4வது மாசத்துல எங்களுக்கு 4 மாசம் பிற்பாடு தீபாவளி மாசம் 23ஆம் தேதி தீபாவளி வர ஒரு வாரம் இருக்கு. அந்த டைம்ல தான் எங்களுக்கு வந்து 10,000 ringgit நம்ம வந்துட்டு 100 RP ரிடீம் பண்ணோம். சோ இதெல்லாம் வந்துட்டு நாங்க எதிர்பார்க்காம இருக்கும் போது இதெல்லாம் வந்துட்டு வால்டன் கொடுத்துருக்கு எங்களுக்கு. சோ இந்த கொடுக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, லேடிஸுங்க யாரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்க வந்துட்டு தயவு செய்து நேரம் வந்து உங்களை தேடி வராது, நம்ம தான் நேரத்தை தேடி போகணும். எப்பெல்லாம் நம்ம நேரத்தை தேடி அதை தேடி நம்ம போகும்போது இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ இதான் சார். அடுத்த சொல்லுங்க சார் பாலன் சார். இல்ல எனக்கு என்ன கேள்வின்னு சொல்லும் போது, உங்க மனநிலை எப்படி இருக்கு? குடும்ப வருமானத்துக்கு உங்களுக்கும் பங்கு இருக்கு, ஒரு அதுல உங்களுக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு? அது நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? முன்ன சார் ஒரு ஜனவரி டைம்ல போன வருஷம்லாம் சார் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கா எடுக்கிற சம்பளம் வந்து 10ஆம இருந்துச்சு, 1500 வெள்ளி சம்பளம், அதுக்குள்ளாரதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு சொல்லும் போது அதே டைம்ல வந்து நான் சிக்காளி, ஹஸ்பண்ட் சிக்கு. சோ இப்படிதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னா கூட சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா வால்டன் வந்து இப்பைக்கு வந்து சார் என்னோட வாழ்க்கை தரத்தை மாத்தி டோட்டலி டிஃபரெண்ட் ஆக்கி எனக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்ல இன்சூரன்ஸ் இல்லாமலே போற அளவுக்கு வால்டன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு சார், இன்கம் கொடுக்குது. சோ என் மனநிலை சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வால்டனுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன் சார். பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் நோக்கமே நீங்க பார்த்த சந்தோஷமா இருக்கிறது. இன்னைக்கு சந்தோஷம் வந்து நிறைய விஷயங்கள்ல வரும். சில விஷயங்கள்ல வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்மனால ஒரு என்ன சொல்லுவாங்க பங்கெடுத்துக்க முன்னாடி குடும்ப வளர்ச்சியில அது பெரிய சந்தோஷம். வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கணும். நீங்க ஒன்றும் பெரிய வெற்றி அடையணும். நீங்களும் மிஸ்டர் லட்சுவும் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்து சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம் சார். நன்றி சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா வால்டன் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம், வெற்றி அடையலாம், அது இருக்கிறோம். அந்த சின்ன சந்தோஷங்கள் ஒண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யறது, நம்மனால மத்தவங்க நல்லா இருக்கிறது கண்ணால பாக்குறோம், அதுவும் பெரிய விஷயம். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு மிஸ் சைலஜாவா வாங்க. மிஸ் சைலஜா, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியில எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் வந்துச்சு வால்டன்ல சேர்ந்து? ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க. பொருளாதாரம் is financial, is it? Financial. The changes you see financially after being involved in. Okay. வணக்கம் again, நன்றி. Okay. Before நான் வந்து இந்த வால்டன் ஜாயின் பண்ணும்போது I was an accountant. I made an accident. So right legல வந்து left legல வந்து பிளேட் போட்டிருக்காங்க. So I was doing a freelance. Okay. ஆனா உண்மையா நான் சொல்றேன், financially I was a zero. உண்மையா வாலெட்ல everybody will have money,
But my wallet, no, I tell you, நான் வந்து ஓப்பனா பேசுறேன். Okay, I won't have that much of money. ஓகேங்களா, ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன், ரொம்ப லைஃப்ல வந்து ரொம்ப 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 சஃபர் பண்ணிட்டேன். After I stepped into this Walton on 27 November 2019, ரொம்ப லைஃப் நம்ம தலையெழுத்தே மாறிட்டேன் எனக்கு. உண்மையா நான் சொல்றேன். யாரும் don't think we are always broken in financial. இல்ல, ஒரு டெம்பரரி தான். சோ நான் வந்து எப்போதும் கடவுள்கிட்ட கேட்பேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க. ஐ கேனாட். நான் வந்து அந்த மிரர்ல பேசுறேன், அந்த கண்ணாடியில நான் சொல்லுவேன், why am I like that? ஏன் நான் அப்படி இருக்கேன்? So I want to progress. I want to be somebody. Financially ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த டைம் தான் மிஸ் மோனா வந்தாங்க 15 of August. அந்த டைம் வந்து சரி சும்மா சைன் அப் பண்ணிட்டு பேசாம இருந்தேன். பிகாஸ் வை, ஏதோ சேம் ஒன் நினைச்சிட்டேன். ஆனா ஆஃப்டர் ஐ சி ப்ரோக்ரஸிங் எவ்ரிவேர், ஒரு மலாய்க்காரன் ஊரோட இடத்துல போனேன் என் சிஸ்டர் கூட்டிட்டு, கிளாங்ல தான், அண்டலாஸ் ஏரியா, சுங்கை ஜாத்தி. அங்க போய் பார்க்கும்போது விஆர் போஸ் பேம்ப்ளெட் பேனர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மலாய்க்காரச்சிக்கு கேட்கும்போது, மச்சி இனி அப்போ நீ இனிலாம் ஒரு இந்தியா punya கரு மஞ்சள் சொன்னாங்க. Ini saya sudah sign up tapi saya belum beli சொன்னேன். நான் வாங்கல. ஸோ I just sign up 15 August இது நடந்துச்சு. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணி, ஆஃப்டர் 3 months ரியலைஸ் பண்ணி, அப்போ 26 November போனேன். சாரி 26 November தான் அந்த இடத்துல போனேன், ஒரு சிஸ்டர் கூட்டிட்டு போனேன். அந்த டைம் தான் இந்த மலாய்க்காரன் எல்லாமே வி கேஃபே, விஆர் ஆல் தே ஆர் செல்லிங், எல்லாமே செல் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் 27 November தான் நான் மிஸ் வசந்தா, மை பிக் லீடர், அண்ட் மிஸ்டர் மூர்த்தி சார், பிக் லீடர்ஸ், தே ஆர் வெரி பிக். ரொம்ப நன்றி அவங்களுக்கு. தே கேம் டு மை ஹவுஸ், வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ தே டோல் மை எங்க சிஸ்டர் ப்ராப்ளம் சொன்னேன், என்னோட ப்ராப்ளம், என்னோட காலு நம்னஸ். ஸோ அந்த பேக்கேஜ் வாங்கணும், குடிச்சோம். வாட் ஐ டிட், ஐ சா த டிஃபரன்ஸ், நிறைய டிஃபரன்ஸ் பார்த்துட்டேன். ஸோ என்னோட காலு நிற்க முடியல. ஐ ஸ்டார்ட் sponsoring people, and today my network is very big, and financially I'm really successful in this Walton. உண்மையா நான் சொல்றேன், Walton is a very great, என்னோட உயிர், இன்னும் வரை நான் சொல்லுவேன் மை உயிர். என்ன ஒன்று, ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது என்னால விஆர் போ என்னால கன்சீவ் பண்ண முடியல, பிகாஸ் நர்சஸ் ஆல் பிசைட் மீ. ஸோ அப்படியே வெயிட் பண்ணேன். பட் எனி ஹவ் என்னோட நெஃப்யூ டப்பேல போட்டாங்க, கொஞ்சம் டப்பேல போட்டு அப்பப்ப நான் குடிச்சேன். You see how it works? It really tremendously, Walton. Fantastic. Okay. Thank you, Miss Shailaja. Very, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட மாற்றங்கள் ஏதாவது ரெண்டு விஷயம், ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நீங்க வராட்டி கூட நீங்களா இருக்கிறது, நீங்க சீக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் வருமானம் வருது, நிறைய பேத்துக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. I hope 2021 will be a great year for you. You achieve good health, great success, and you will see bigger achievement. Thank you for being with us in the Sembang Santai la. அடுத்த இதுல சந்திப்போம். Thank you. Thank you. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பொருளாதாரம், ஃபைனான்சியல் ஹெல்த் ஒரு ப்ராப்ளம், பொருளாதாரம் ஒரு பிரச்சனை, அது ரெண்டும் இருந்த சூழ்நிலையில வால்டன் கை கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில யாரையும் நம்பி இருக்க வேண்டியதுல அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க மிஸ் ஷைலஜா. நிறைய அச்சீவ்மெண்ட், நிறைய டீமுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களும் பெரிய பெரிய வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறோம். மீண்டும் வாங்க மிஸ் அமலா. என்னோட சிம்பிள் கொஸ்டின் தான். சம்டைம்ஸ் நீங்க நம்ம என்ன சொல்லணும்னா, ரியாலிட்டின்னு சொல்லும் போது, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி வியாபாரத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கோடீஸ்வரன் ஆகலாம், அது வரலாம். ரியாலிட்டியா உங்க குடும்பத்துக்கு, அதாவது ஃபேமிலி, உங்க ஃபைனான்சியல் ஃபேமிலி எந்த அளவுக்கு வால்டன் ஃபேமிலியை தூக்கி விடுது ஃபைனான்சியலி,
ஜஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு நீங்க ஃபேமிலி பீப்புள், பிள்ளைங்க இருக்காங்க, செலவு நிறைய இருக்கும், இந்த மாதிரியான சூழ்நிலை, பேண்டமிக் இந்த மாதிரி. அப்ப இந்த வால்டன் வந்து எப்படி அது ஒரு அந்த லிஃப்ட் கொடுத்துச்சு, எந்த வகையில லிஃப்ட் கொடுத்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்களேன். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த நேரத்துல அதை ஷேர் பண்ணலாமா இல்லையான்னு தெரியாது, ஆனா என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிதான் ஆகணும். என்னோட இன்கம் வச்சு நாங்க வந்து நிறைய விதத்துல அது நம்ம குடும்பத்துக்கு நான் பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப என்னோட மகன் வந்துட்டு அவரு ஒரு மினி மார்க்கெட் திறக்கணும்னு, அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது தாராளமா எடுத்து ஒரு 10,000 எடுத்து என் மகனுக்கு கொடுக்க உதவ முடிஞ்சது எனக்கு. அந்த மனசு எனக்கு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த வால்டன் இன்கம் எனக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கு காமிக்குது அது இன்கம் எனக்கு. அதே விதத்துல வந்து நிறைய ஒரு பிசினஸுக்காக இன்னொரு பையன் அவரு பிரச்சனைக்காக நம்ம வந்து பிசினஸ் நம்ம வந்து இன்னொரு 10,000 நம்ம அவங்களுக்கு கொடுத்து உதவணும். நம்ம இந்த மாதிரி விதத்துல வந்து என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக நம்ம இந்த வால்டன்ல உள்ள இன்கம் வந்து நிறைய விதத்துல நம்ம வந்து நாங்க பயன்படுத்தி இருக்கோம். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது வந்து உண்மையிலேயே இந்த வால்டன் இன்டர்நேஷனலுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஒவ்வொரு லேடிஸ், அந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து நிறைய ஒரு சைடு இன்கம் வேணும் அப்படின்னு நமக்கு ஏதாச்சும் ஒரு பிசினஸ் இருக்காதா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது அருமையான பிளாட்ஃபார்ம். இதுல சம்பாதிக்க முடியலன்னா வேற எதுலையுமே நம்மளால சம்பாதிக்கவே முடியாது. அற்புதமான ஒரு வகை, அற்புதமாக அந்த மார்க்கெட்டிங் பிளானிங் இருக்கு. ஒரு ஆளு நம்ம வந்து பேசி நம்ம வந்து அவர்களை அறிமுகப்படுத்தும் போது நம்ம உடனே 100 வெளி கிடைக்குது. எந்த பிசினஸ் நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு அதோட ஒரு பேரிங்க மேட்சிங் போனஸ்ன்னு பார்த்து இவ்வளவு காசு ஒவ்வொரு மாசமும் நம்மளோட டவுன்லைன் நம்ம கைட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த இன்கம் வந்து அது ஒரு பெரிய வித இன்கம்மா இருக்கு. நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த இன்கம். வாங்க லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க, யோசிக்காதீங்க. உங்களுக்கு இன்கம் வேணும்னா வாங்க. ஆரோக்கியத்துக்கு குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும், நல்ல வருமானத்துக்கும் ஒரு குறை இல்லை. எவ்வளவு லேடிஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, யோசிக்காதீங்க. வாங்க, நீங்க எடுத்து ஒரு அடி எடுத்து வச்சாதான் உங்களால வந்து முடியும். வராம நீங்க வந்து பேசிட்டு இருந்தா முடியாது. கண்டிப்பா வந்து பாருங்க இந்த பிசினஸ் எப்படி இருக்கு, கருமஞ்சள்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற நம்மளோட குரூப்ல இருக்க அந்த டவுன்லைன் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொண்டு போங்க. அடுத்து போய் அணுகுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போய் அணுகுங்க. தெரியாம நீங்க பேச முடியாது. எல்லாம் விருப்பப்பட்டு கத்துக்கிட்டு நீங்க வாங்க, அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. கண்டிப்பா இது ஆரோக்கியத்துக்கும் சரி, ஒரு வருமானத்துக்கும் சரி, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்மளோட வால்டன் ஃபேமிலி. இந்த நேரத்துல வால்டன் இன்டர்நேஷனல் இஸ்மாயில் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, மூர்த்தி சாருக்கு ரொம்ப நன்றி, இந்த நேரத்துல வாய்ப்பு கொடுத்த பாலன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நீங்க வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லும் போது இது 2021 இந்த ஆண்டுல உங்களுக்கு கண்டிப்பா என்ன எதிர்பார்க்கறங்க, நீங்க சாதிப்பங்க வால்டன்ல? நான் வந்து கோல் வச்சிருக்கேன் சார். இந்த வருஷத்துல நான் வந்து 1000 RP எடுப்பேன். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதே மாதிரி என்னோட டவுன்லைன் அவங்கள வந்து ஒரு 30 பேராச்சும் நான் வந்து ஒரு 100 RP எடுக்க வைக்கணும். அவங்கள நான் வச்சிருக்கேன். 1000 RP சொன்னாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த 1000 RPனா என்னதுன்னு தெரியாம இருப்பாங்க. ஒரு RPனாவே 200 ரிங்கிட். அப்பனா 100 RPனாவே 10,000. அது மாதிரி 1000 RPனா 100,000 அது கிடைக்கும். அது ஒரு பெரிய மாற்றம் தெரியுங்களா. என்னால கண்ணாக பார்த்தது கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு வருமானம். கூடிய சீக்கிரம் அந்த வால்டன் வந்து அமைச்சு கொடுக்கறேன்னு நான் நம்புறேன் சார். இதுல இருந்து பிசினஸ் சாதிக்க முடியும். உண்மை அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1000 RP அடைஞ்சவங்க வந்து நம்ம சொல்லலாம் கண்ணால கூட பார்க்கல சொல்லாட்டி கூட நிறைய பேரு இத கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் ராஜமோகன் சார் கிராங்ல இருந்து அவரு ஒரு வருஷத்துல இந்த 1000 RP எடுத்து 1 லட்சம் வெள்ளி எடுத்தாரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆண்டுல 1000 RP எடுப்பங்கன்னு அந்த வெறி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். நிச்சயமா நீங்க மட்டுமல்ல, யாரு வேணாலும் அதை சாதிக்கலாம். நம்மளோட வாழ்த்துக்கள். நான் பார்க்கணும் அந்த 1000 RP எடுத்த உங்களுக்கு அந்த எங்க கண்ணால பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி சார். கண்டிப்பா நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். வால்டன் இன்டர்நேஷனல் ஏற்படுத்தி கொடுக்கும் சார். ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் அது முடியும், சாத்தியம் சார். இதுல சம்பாதிக்கலாம்.
ஓகே, ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் அமலா பிரான்சிஸ். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கணும். ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எதிர்பார்க்கிறோம், வாழ்த்துறோம். நீங்க நிறைய பேத்துக்கு முன்னுதாரணமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். உங்களை பார்த்து நிறைய பெண்கள் இந்த பிசினஸ்ல வந்து அவங்க வாழ்க்கை குடும்ப சூழ்நிலையை மாற்றுறதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம கூட உங்க நேரத்தை ஒதுக்கி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். கண்டிப்பா சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி. நீங்க பாருங்க, எல்லாரும் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஷேர் பண்ண பேனல் அனைவரும் பெண்கள். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்க பாருங்க, இந்த வால்டன்ல ஈடுபட்டு இந்த வியாபாரத்துல சிறு வருமானம் வந்தாலும் அத குடும்பத்தை தூக்கி விடுறதுக்கு இந்த சிறு வருமானம் உதவி செய்யும். அந்த சிறு வருமானம் பெரிய வருமானம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்த்தாங்கன்னா நம்ம பேனல் வந்து 3 பேரும் 100 RP ரிடீம் பண்ணி 10,000 வெள்ளி எடுத்து குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, உங்களுக்காக எல்லாத்தையும் குடும்பத்துக்காக கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் செஞ்சே ஆகணும். இந்த இருக்க சூழ்நிலையில முடியுமா முடியாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா, அந்த பேச்செல்லாம் இல்லை. இது நம்மளுக்கு தேவையா? வாழ்க்கை மாற்றங்கள் தேவையா? நம்மளுக்கு வாழ்க்கையில குடும்பம் நல்லா இருக்கிறது தேவையா? அப்படி அதெல்லாம் தேவை. குடும்பம் பொருளாதாரம் மாறணும் தேவைன்னு சொன்னா கண்டிப்பா வால்டன்ல நீங்க ஒரு அங்கத்தினராகி வால்டன்ல வியாபாரத்தை முழு மனதோட நீங்க செய்யணும். ஓகே, பார்க்குறோம் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் பெரிய அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்னு எதிர்பார்த்து வணக்கம், நன்றி. Usaha diiringi doa melengkapkan cita, bersama-sama kita ke mercu jaya. Pengorbanan dan harapan demi kejayaan, jangan tewas dengan ujian yang melanda. Kita terus berusaha, tingkatkan daya, berjuang demi hidup kita. Jangan sekali berputus asa, karena kita mampu untuk berjaya. Inilah janji kita, gandakan usaha, kejayaan milik kita bersama. Berjuang pantang mengalah, harungi cabaran, terus bertekad memaju jaya. Kita teruskan usaha, tingkatkan daya, berjuang demi hidup kita. Jangan sekali berputus asa, karena kita mampu untuk berjaya. Siapapun kita berhak untuk berjaya. Tidak kenal putus asa, inilah janji kita. Walten Power. Kita teruskan usaha, tingkatkan daya, berjuang demi hidup kita. Jangan sekali berputus asa, karena kita mampu